ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 10 நாட்களுக்கான தினப்பலன் மேஷ லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 19 முதல் ஆகஸ்ட் 28 வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 19 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், ராகுவனுடைய நட்சத்திரம். நமக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் உறவு சார்ந்த நன்மைகள், அதாவது கம்யூனிகேஷன் சார்ந்த நன்மைகள் மற்றும் பிரயாணங்கள் சார்ந்தது, உறவுகள் சார்ந்த வகையில் நண்பர்கள் வட்டாரங்கள், பொதுஜன தொடர்பு, இது சார்ந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்கும். அதாவது ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் எண்ணிய காரியம், எண்ணிய எதிர்பார்ப்புகள் கைகூடக்கூடிய நல்ல நாள். ஆகஸ்ட் 20 புதன்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். இதுவும் இந்த நாள் முழுக்க இருக்கிறது. குருவனுடைய நட்சத்திரம். குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கார், சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நல்ல தைரியத்தை கொடுப்பார். இருந்தாலும் கூட தகவல் தொடர்பில் சின்ன சின்ன தடைகளை கொடுப்பார். ஒரு ஒப்பந்தம் பண்ணலான்னு இருந்தேன், அது திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சி. ஒரு சிறு பிரயாணத்துக்கு பிளான் பண்ணியிருந்தேன், அது தடையாயிடுச்சு. இது மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்கக்கூடும். ஆன்மீகம் சார்ந்த வகையில் நல்ல பலன்களை தருவார். பூர்வீகம், குலதெய்வம் மற்றும் மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லதை தரக்கூடியவர் இந்த குரு பகவான். இன்றைய நட்சத்திரம் குருவாகவே செயல்படக்கூடிய அமைப்பு. இங்கு ராகுவும் அடிஷனலாக பலன் தர்றார். 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் இன்றைக்கும் சேர்ந்து பலன் தர்றாரு. அதனால் நாம் ஒரு எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு, ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு பயணப்படுறதுல வெற்றி கிடைக்கும். ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை, பூசம் நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். கடகராசிக்கு சந்திரன் மாறிடுறார் மிதுனத்திலிருந்து. இந்த பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு விரய சனியாக போயிட்டுருக்கார் இல்லையா? சனியாகவும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் செயல்படுகிறார். இந்த புதன் சனியினுடைய பூச நட்சத்திரத்திலேயே இருக்கார். அப்போ சந்திரன் புதன் சேர்க்கை பலனை தர்றாங்க. 4-12 பரிவர்த்தனை பலனை தர்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? வீடு, முதலீடு, உற்பத்தி சார்ந்த தொழில்களில் செலவினங்கள், பிரயாணங்கள், மருத்துவ செலவுகள், உறவு சார்ந்த செலவுகள், இதெல்லாமே எடுத்துக்கலாம். பட் தொழிலை கெடுக்காது. தொழிலை முன்னேற்றத்திற்கு ஏதாவது அடிஷனல் என்ன பண்ணலாங்கிறத யோசிக்க வைக்கும். சில பேருக்கு பணத்தட்டுப்பாடு, கடன் வாங்க வைக்கும். அதே நேரத்தில் வண்டி வாகன சம்மந்தப்பட்ட செலவுகள் வரும் மற்றும் உறவினர்கள் சார்ந்த செலவுகள் வரும். இந்த புதனும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு மறைமுக எதிரிகள் தொல்லையினால் நமக்கு அதுக்காக மெனக்கடுறது, நம்மளை நாம் வருத்திக்கிறது, இதெல்லாம் கூட இருக்கும். உறவுகளில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 22 ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் இப்போ புதனுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு மாறிடுறார், ஆயில்யத்துக்கே மாறிடுறாரு. அதனால் இன்றைக்கி மாற்றங்கள் இருக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், பிரயாணங்கள், ஒரு ஒப்பந்தம் போடுறது, அக்ரிமெண்ட் போடுறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். உறவுகள் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும், திருமண காரியம் போன்ற விஷயங்களுக்கும் நல்லா இருக்கும். சில பேருக்கு கடன் அடைபடும். வீடு மாற்றம், இடமாற்றம், வீடு விற்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை, மகம் நட்சத்திரம், சிம்மராசிக்கு போயிடுறாரு சந்திரன். கேதுவனுடைய நட்சத்திரம். கேதுவுமே சிம்மராசியில் தான் இருக்கார். நமக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். அப்போ நமக்கு சுக்கிரன் பணம் தரக்கூடிய கிரகம்தான். கணவன் மனைவி உறவை புதுப்பிக்கக்கூடிய, வளர்ச்சி பண்ணக்கூடிய கிரகம்தான். அதனால் 5ஆம் இடம் அப்படிங்கும்போது ஒரு ஆசை, பாசம், நேசம், இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த ஈடுபாடுகள், நிகழ்வுகள், கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள், பொழுதுபோக்கு சார்ந்த ஈடுபாடுகள், இதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக நடக்கும். அதனால் அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய நாளாக இது இருக்கிறது. ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை, பூரம் நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம்.
இந்த சுக்கிரன் வந்து நமக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கார். அதாவது 4ஆம் இடத்துல இருக்கார். சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் மாறிடுறார். அப்போ இப்போ என்ன ஆகும்னா சுக்கிரனும் சனியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. 4ஆம் இடம் 12ஆம் இடம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வாகன செலவு, வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இடம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, மிஷினரி தொழிலாக இருந்தால் மிஷினரி வாங்கிறது, இது சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும். செலவை குறிக்குது. தொழில் அனைத்துக்குமே நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், வாகனம் சார்ந்த தொழில்கள், சொகுசு தொழில்கள் அனைத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை உத்தரம் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்ம ராசியிலையும் 3 பாதம் கன்னி ராசியிலையும் இருக்குது. நம்ம கன்னி ராசியிலேயே கணக்கெடுத்துக்கலாம். சூரியன் நிற்கிறது வந்து சிம்ம ராசியிலேயே இருக்கார். கேதுவனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கும் நமக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் இது போன்ற நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கிறது. அது சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள், அக்ரிமெண்ட் போடுறது, ஒப்பந்தம் போடுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. வீட்டில் சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, அரசு வேலைகள், அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது, இது சார்ந்த நன்மைகளும் நடக்கக்கூடும். சிறப்பாக இருக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்திற்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். என்ன அப்படின்னா கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்ம ஜாதகத்தில் கேது கெட்டவராக இருந்தால் இன்றைக்கி தேவையில்லாத மனக்குழப்பத்தை உருவாக்குவார், தேவையில்லாத ஆசைகளை உருவாக்குவார். அதாவது அப்செட் ஆகிற ஆசைகள், நமக்கு பொருத்தமில்லாத ஆசைகள், அதன் மூலம் நாம் மனசை வந்து நம்மளை நாமளே பாதிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அது ஒரு சில பேருக்கு அதனுடைய தன்மைகள் வெளிப்படும். ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம், கன்னி ராசிக்கு சந்திரன் மாறிடுறார். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். உறவினர்கள் வருகை, வீட்டுக்கு கடன் கேட்டிருந்தால் கடன் கிடைக்கும். அதே மாதிரி உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்க, உடைகள் தயாரிப்பில் இருக்கவங்க, மருத்துவ தொழில்களில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்கும். பொருளாதார மேன்மைகள் ஏற்படும். நீர் சம்மந்தப்பட்ட இப்போ பால், தயிர், இது மாதிரி வியாபாரம், பழங்கள், பண்ணைகள், விவசாயம் இது சார்ந்த வியாபாரங்களுக்கும் இன்றைக்கி நன்மையை கொடுக்கும். ஆனாலும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மன சஞ்சலப்படும். நாம் இவ்வளவெல்லாம் உழைக்கிறோம், ஆனால் ஏன் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்மளை வந்து ஒதுக்குறாங்க அல்லது விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு மனசு வந்து சஞ்சலப்படும். மனோகாரகன் பகை உணர்ச்சியில் தத்தளிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உறவுகள் சம்பந்தப்பட்ட வகையில். ஆகஸ்ட் 27 புதன்கிழமை. இந்த புதன்கிழமை நாள் வந்து சித்திரை நட்சத்திரம் காலையில் 6:03 தொடங்குது. 2 பாதம் கன்னி ராசியிலையும் 2 பாதம் துலா ராசியிலையும் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் அதே கன்னியிலேயே இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இன்றைக்கும் வேலைக்கு ஏற்ற ஒரு ஆதாயம் கிடைக்கும். சர்வீஸ் ஓரியன்டாக நல்லது நடக்கும். சில பேருக்கு லோன் எதிர்பார்த்தா லோன் கிடைக்கும். ஏற்கனவே அண்ணன் தம்பி உறவு, பங்காளிகள் உறவில் பகை பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை காலையில் 8:42 தான் சுவாதி நட்சத்திரம் தொடங்குது. 7ஆம் வீடான துலா ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் கும்பராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலையும் இன்றைக்கும் சில நல்ல நன்மைகள் நடைபெறும். எதிர்பார்த்த அனுகூலங்கள், உறவுகள் சார்ந்த நன்மைகள், லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.